Daily. Taste the Daily. ஹாய் ஹலோ திரைமலை நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மெய்யழகன் படம் வர்ற 27ஆம் தேதி திரையரங்குல வெளியாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மெய்யழகன் படம் யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96 படத்தை வந்து ஓவரால் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தை பார்த்த தாக்கமே வந்து இன்னும் எல்லோர் மனசுலையும் அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துடைய கதைக்களம் அவ்வளவு அழகா நகர்த்தி இருப்பாரு டைரக்டர் பிரேம்குமார். அவர் தாங்க இந்த படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய மெய்யழகன் படத்துடைய கதைக்களம் எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான எமோஷன்ஸ் காட்சிகளை வச்சே நகருதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல யார் ஆக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சார் அவங்களுக்கு ஜோடியா வந்து ஸ்ரீதிவ்யா மேம் தான் நடிக்கிறாங்க. ஸ்ரீதிவ்யானா யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஊதா கலர் ரிப்பன் பாட்டுக்கு வந்து வந்து வைப் பண்ணி அது இன்னும் வரைக்குமே வந்து எல்லார் மனசுலயுமே அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துலயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் வந்து என்ட்ரி ஆயிருக்காரு. யார் அப்படின்னா அரவிந்த் சாமி சார் தான். எல்லாருக்குமே வந்து ஆணழகன் அப்படின்னா அரவிந்த் சாமி சார்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இந்த படத்துடைய கதைக்களம் எதை நோக்கி நகரப்போகுது அப்படின்னு படத்துல ட்ரெய்லர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கார்த்திக் சார், அரவிந்த் சாமி சார் இவங்க 2 பேருக்குமான ஒரு எமோஷன் காட்சிகளோட தான் ட்ரெய்லர் ஃபுல்லுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். கார்த்திக் சார், அரவிந்த் சாமி சாருக்கான கதைக்களமாக தான் படம் வந்து நகருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு சில காட்சிகள்ல மட்டுமே ஸ்ரீதிவ்யாவையும், ராஜ்கிரண் சாரையும் வந்து படத்துல அந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க. ஒரு கிராமத்து வாசம் கொண்ட அது மட்டும் இல்லாம ஒரு மச்சான், மாமாவுக்கு உள்ள ஒரு கதைக்களமா தான் வந்து படத்துல இது இருக்கும் அப்படின்றது வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. ஆனாலுமே இந்த படத்துல ஆரம்பத்துல இவங்க 2 பேரையும் ரொம்ப பாண்டிங்கா இருந்த மாதிரி காமிச்சுட்டு, கடைசி ட்ரெய்லர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரவிந்த் சாமி சார் வந்து எதையோ தேடி அந்த ஊருக்கு வர்றதாகவும், ஆ அதுல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னுமே படத்தோட ட்ரெய்லர்ல கடைசியில பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னே நெனைக்கிறேன். அந்த படத்துல கடைசியா வர்ற அந்த பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ எல்லாரையுமே வந்து அழுக வச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து கோவிந்த் வசந்தா அவங்க தான் இசையமைச்சிருக்காரு. இவர் தாங்க 96 படத்துக்கும் இசையமைச்சவரு. 96 படத்துல பாடல்கள் எல்லாமே எப்படி இப்ப வரைக்கும் நம்ம மனசுல நிக்குதோ, அதே மாதிரி தான் மெய்யழகன் படத்துடைய பாடல்கள், இசை எல்லாமே நம்ம மனசுல நிக்கக்கூடியதா இருக்கும்னு நம்பலாம். இந்த படத்துல நான் போகிறேன், அது மட்டும் இல்லாம யாரோ இவன் யாரோ அப்படின்ற 2 பாடல்களுமே வந்து கமல்ஹாசன் சார் வாய்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு வந்து கேட்டிருந்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளோ மெல்டடா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த பாட்ட கேட்காதவங்க திரும்ப கேட்டு பாருங்க. ஸோ மெய்யழகன் படத்துடைய கதைக்களம் வந்து ஒரு விதமான எமோஷனலா இருந்தாலும், கார்த்திக் சார் வந்து நெறைய படங்கள்ல அதிரடியாவே நடிச்சுட்டாரு. இந்த படம் வந்து கிராமத்து வாசத்தோட கலந்து ஒரு பாச போராட்டத்தோட உள்ள ஒரு படமா இருந்தாலுமே, அந்த படத்துடைய ட்ரெய்லர் காமிச்சிருந்தது கடைசியா வந்து ஜல்லிக்கட்ட வச்சு முடிச்சிருப்பாங்க ட்ரெய்லர்ல. அப்படின்னா ஒரு ஜல்லிக்கட்டு பாரம்பரியமும் இந்த படத்துல அடங்கி இருக்குன்றதுக்கு சந்தேகமே கிடையாதுங்க. கண்டிப்பா மெய்யழகன் படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ரீசெண்டா மெய்யழகன் படத்துடைய ஆடியோ லான்ச் விழாலயுமே வந்து ஆக்டர் கார்த்தியா இருக்கட்டும், ஆக்டர் சூர்யாவா இருக்கட்டும், ஆக்டர் அரவிந்த் சாமியா இருக்கட்டும், எல்லாருமே பேசும்போதுமே வந்து இந்த படம் வந்து ஒரு சூப்பரான வெற்றிய குடுக்கும்னே சொல்லியிருந்தாங்க. இதுல கார்த்திக் சார் பேசின ஒரு விஷயம் வந்து எல்லோர்கிட்டயுமே அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, குடும்பம் தாங்க நமக்கு எல்லாமே. இந்த குடும்பத்துல என்னோட ஆத்தாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, புது துணி கட்டி பார்த்ததே இல்ல. என்னுடைய பெரியம்மா 8 பேரானாலும் அசராம சமைச்சு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பேசின வீடியோ இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றத விட, எல்லோர் மனசுலயுமே வந்து ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. சூர்யா சார் பேசும்போது சொல்லியிருப்பாரு, இந்த படம் வந்து கதாநாயகன், கதாநாயகிக்கு தான் பொதுவா வந்து ரொமான்ஸ்லாம் செட் ஆகும்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மெய்யழகன் படத்துல பார்த்தீங்க அப்டின்னா, ரொமான்ஸ் சீன் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கார்த்திக்கும், அரவிந்த் சாமிக்கும் அப்டின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருப்பாரு. ஸோ அப்ப இந்த படம் வந்து முழுவதுமாவே வந்து அரவிந்த் சாமி, கார்த்திக் சார வச்சு தான் நகருதுன்றது எல்லாருக்குமே ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சாலும், படத்துல ஏதோ ஒரு செம்மையான சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. 27ஆம் தேதி திரையரங்குல போயிட்டு மெய்யழகன் பார்த்துட்டு, அடுத்த ரிவ்யூல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய். நான் உங்க ரவீனா.